ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஜவ்வரிசி வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க ஒன்று பார்த்துடலாம். ஒரு 3 மணி நேரம் ஜவ்வரிசியை நல்லாவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 பிரெட் ஸ்லைஸை லைட்டாக தண்ணி தெளித்து ஊற வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க அடுத்து நம்ம என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஜவ்வரிசி வடைக்கு நான் இந்த மாதிரி ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசிலேயே 2 டைப் ஜவ்வரிசி இருக்குது. ஒன்று குட்டியாக இருக்கும், ஒன்று இந்த டைப் ஜவ்வரிசி. இந்த டைப் ஜவ்வரிசி தான் நமக்கு வடைக்கு சரியாக இருக்கும். மேலே கிறிஸ்பினஸாக இருக்கும். குட்டியாக இருக்கிறது எடுக்காதீங்க, அது கரெக்டாக வராது. இப்போ இந்த டைப் ஜவ்வரிசி நான் ஒரு 1/2 கிலோ ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம், ஆனால் அளவுகளை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் ஜவ்வரிசியை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுடுதண்ணி இருக்குது இல்லையா, நல்லா கொதிக்க சுடுதண்ணி வச்சு இதை ஊற்றி கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க தட்டை போட்டு. கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே ஊறி வந்துடும். இதை அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5-6 பிரெட் ஸ்லைஸை ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரெட் ஸ்லைஸ்க்கு பதிலாக உருளைக்கிழங்கும் நம்ம வேக வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு பொருளாக உள்ளே சேர்த்துடலாம். ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அது கூட பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கூட்டியோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லாவே கலந்து விடுங்க. உப்பு மட்டும் பத்துதா பத்தலையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச பிரெட் ஸ்லைஸை தண்ணியை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ இதோட சேர்த்து நல்லாவே பிசைஞ்சிக்கலாம். பிரெட் ஸ்லைஸ் உங்களுக்கு போட்டு இன்னுமே தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னுமே ஒரு 5-6 பிரெட் ஸ்லைஸை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வடைக்கான பக்குவம் கரெக்டாக தயாராகிடும். இப்போ பாருங்கள், எனக்கு சரியான முறையில் வடைக்கு தயாராக இருக்குது மாவு. இப்போ நம்ம வடையை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் கடலெண்ணெய் உள்ளே சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆயிலில் வேணாலும் நம்ம செய்யலாம், நல்லெண்ணெயை தவிர எந்த ஆயிலில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் ஒரு ட்ரிப்பு மாவை நல்லாவே பிசைஞ்சு விட்டுட்டு நான் இந்த மாதிரி ஒரு இலையில் நான் வடையை எடுத்து தட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஆயில் தொட்டுக்கோங்க, ஏன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் பிசுன்னு இருக்கிறனால கையில் ஒட்டும். அதனால் கொஞ்சமாக ஆயில் தொட்டுக்கிட்டு நீங்கள் வடையை அழகாக தட்டி போடுங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு உதிர்ந்துடும். அதனால் ஓரளவுக்கு குட்டியாக ஓரளவுக்கு கனமாகவே போடுங்க, ரொம்ப கனமாக போட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. நம்ம 1 by 1 ஒவ்வொரு வடைகளாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஜவ்வரிசி டைமில் வெடிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வடையை உள்ளே போடையில் ஹை ஃப்ளேம்லையும் வடையை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றிக்கோங்க. அப்போ சரியான முறையில் உங்களுக்கு மேலேயும் உள்ளேயும் சரியான முறையில் உங்களுக்கு குக் ஆகும். அதனால தான் இப்போ பாருங்கள், வடவை நல்லா ஓரளவுக்கு ஓரங்கள்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு. ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுல. இப்போ மறுபக்கமாக நம்ம திருப்பி விட்டுட்டு மறுபக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். வடை உங்களுக்கு 2 சைடுமே ப்ராப்பராக குக் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாவே கோல்டன் கலரில் நம்மளுடைய மாலை நேரத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தா எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் பத்தாதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் எதுவும் பண்ணாது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வீட்டில் சீக்கிரம் சட்னு செஞ்சு பாருங்கள். இது கூட நம்ம டிப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம புதினா சட்னி தான் நம்ம வச்சுருக்கோம், அதாவது க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, அதுதான் வச்சுருக்கோம். இப்போ அந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த சட்னிக்கு தேவையான பொருள் ரொம்பலாம் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிற ஆஸ் யூஷுவல் பொருள் தான். இப்போ நம்ம அதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 3 பச்சை மிளகாய், 1 கட்டவிரல் சைஸ் இஞ்சி, 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கப் தயிர், புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் சட்னிக்கான பொருட்கள். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கோம், புதினா சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வேணும்னாலும் கூட ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ்
இஞ்சி, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இந்த டைமில் மசாலா தூளான 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நம்ம 1 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நமக்கு சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.